ஒரு அப்பாவா உன்னோட இந்த வளர்ச்சியை பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் எனக்கு பயமாவும் இருக்கு. போகலாமா? சுந்தரம், அம்மா, பார்வதியோட வளர்ச்சியை பார்த்து நீ ரொம்ப பெருமைப்படுற போல இருக்கு. அம்மா, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க அம்மா. பார்வதி திடீர்னு என் காலில் விழுந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பான்னு சொன்னதும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. பார்வதி உன் காலில் விழுந்ததும் இல்ல நீ உன் பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணதும் நான் தப்புன்னு சொல்லல. தன்னோட பொண்ணு பதவி பொறுப்புன்னு உயரத்துக்கு போகும்போது அதை பார்க்குற எந்த ஒரு தகப்பனுக்கும் பெருமையா தான் இருக்கும். ஆனா பார்வதியும் சரி நீயும் சரி ஒரு விஷயத்துல தெளிவில்லாம இருக்கீங்க. அதை நினைக்கும் போதுதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? தெரிஞ்சோ தெரியாமலோ பார்வதி பண்ணிக்கிட்டு இருக்கிற அதே தப்பதான் இப்போ நீயும் பண்ணிக்கிட்டு இருக்க. இத பார் சுந்தரம், பார்வதி சாதாரண குடும்பத்தை சேர்ந்த அமைதியான சுபாவம் உள்ள பாமரத்தனமான ஒரு நல்ல பொண்ணு. பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஒதுங்கி நிக்கிற பொண்ணு. பார்வதி மாதிரி பொண்ணுங்க காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது தான் அவங்க வாழ்க்கைக்கு பொருத்தமா இருக்கும். ஆனா பார்வதி இது எல்லாத்துல இருந்தும் விலகி போட்டி, பதவி, பொறுப்பு இப்படியெல்லாம் திசை மாறி போயிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்வதியோட இயல்புக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராது. பார்வதியோட இந்த புது பயணம் அவளோட குடும்ப வாழ்க்கைய பாதிச்சிருமோன்னு பயமா இருக்கு சுந்தரம். பார்வதிக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு அவளை புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். ஆனா அதை நிறைவேற்ற பார்வதியே எனக்கு எதிரி ஆயிடுவா போல இருக்கே. பார்வதிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அவ புருஷன்தான் அவளை அடுத்தடுத்து உயரத்துக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுல நான் ஒண்ணுமே பண்ண முடியாம இடையில தவிச்சுக்கிட்டு இருக்கம்மா. என்ன சுந்தரம், எந்த பதிலும் சொல்லாம இப்படி அமைதியா இருக்க? நான் சொல்றது சரியா இல்ல தப்பா? நீங்க என்னைக்குமா தப்பா சொல்லியிருக்கீங்க? எல்லாமே என்ன மீறி நடந்துகிட்டு இருக்குமா. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நடக்கிறதையெல்லாம் அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்கிற நிலைமையில தாமா இப்ப நான் இருக்கேன். நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்கம்மா. என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் சில விஷயங்கள் என்னை மீறி நடந்துகிட்டு இருக்கு. பாவம், நீ என்ன பண்ணுவ? சாப்பாட்டுல இருந்து எழுந்து போய் ஃபோன் பேசினா அம்மாவுக்கு பிடிக்காது. மாமா வேற ரொம்ப நேரமா ஃபோன் பேசிட்டு இருக்காரே, என்ன பண்றது? சாப்பாடு டேபிள்ல நின்னுகிட்டு எங்கடி கவனத்தை வச்சிட்டு இருக்க? என்னம்மா வேணும்? பொரியல போடு.
எனக்கு இன்னும் கொஞ்சம் சாம்பார் கொடு. உன்கிட்ட எல்லாம் கேட்டு தான் வாங்கி சாப்பிடணுமா? நீயா என்ன வேணும்னு கேட்க மாட்டியா? போ, சாம்பார் ஊத்து. என்ன அகிலா எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கா? சமையல்காரி ஏதாவது சொன்னா பாஞ்சிட்டு வருவா, ஒண்ணுமே கேட்காம இருக்கா. பாப்போம். ஏய், என்னடி இது? இப்படி கருகி போயிருக்கு. ஒழுங்கா தாளிக்க தெரியாதா உனக்கு? என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? வனஜா, அக்கா, நீங்களே பாருங்கக்கா. இப்ப நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட குட்வில் அம்பாசிடர் கிட்ட பேசிட்டு இருக்க. அத ஞாபகத்துல வச்சுட்டு பேசு. என்னக்கா சொல்றீங்க? பார்வதிய நீ இன்னும் பழைய சமையல்காரியா நினைச்சு அதிகாரம் பண்ற. இப்போ அவளோட ரேஞ்ச் என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி அவ வெறும் பிராண்ட் அம்பாசிடர் தான். ஆனா இப்போ ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட குட்வில் அம்பாசிடர். அதுவும் என்னோட வேட்பாளரை எதிர்த்து தொழிலாளர்களோட பெருவாரியான ஓட்டை வாங்கி அமோகமா ஜெயிச்ச வெற்றி வீராங்கனை. அவகிட்ட போய் நீ பழைய சமையல்காரியா அதிகாரம் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க. அவ இருக்கிற பிஸில ஏதோ போனா போகுதுன்னு பரிதாபப்பட்டு நமக்காக சமைச்சு வச்சிருக்கா. வாய மூடிக்கிட்டு சாப்பிடாம அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை சொல்லிக்கிட்டு இருக்க. என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க? நான் எப்பவுமே உங்க பழைய பார்வதி தாம்மா. எப்பவும் உங்களுக்கு சமைச்சு போடுறதுல தான் எனக்கு சந்தோஷம். தாளிக்கும் போது கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டேன். கருவேப்பிலை கருகுனதை நான் கவனிக்கலம்மா. ஏன் தப்புதாம்மா. இனிமே அப்படி எதுவும் நடக்காதுமா. பார்வதி, நான் உன்னை குறை சொல்லல. நீ எதுக்கு ஃபீல் பண்ற? நீ புதுசா பதவிக்கு வேற வந்திருக்க. உனக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கும். சமையல முன்ன மாதிரி எதிர்பார்க்க முடியாதுன்னு சொன்னேன், அவ்வளவுதானே? ஆதி, நான் பார்வதியை திட்டலப்பா. கோவமா ஒரு வார்த்தை கூட பேசல. பார்வதிக்கு பொறுப்பு அதிகமாயிடுச்சு. அதனால நாம தான் அனுசரிச்சு போகணும்னு வனஜா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆமா ஆதி, அக்கா என்கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பார்வதியை ஒண்ணுமே சொல்லலையே. மா, உங்களோட ஒவ்வொரு அசைவுக்கும் என்ன அர்த்தம்னு எனக்கு நல்லா தெரியும். பார்வதி மேல இருக்கிற கோவத்தை தான் நீங்க இப்படி காட்டிட்டு இருக்கீங்க. இல்ல ஆதி, நான் கோவப்படவே இல்லையே. வனஜா தான் கோவப்பட்டா. நான் அவளை கோவப்பட வேண்டான்னு தான் சொன்னேன். பார்வதி கிட்ட கூட நான் கோவமா பேசலையே. பார்வதி, நான் உன்கிட்ட கோவமா ஏதாவது பேசினேனா? பார்வதியை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஒரு சின்ன வார்த்தை சொன்னா கூட அவளால் அதை தாங்கிக்க முடியாது. இப்போ உங்க கோவத்தை நீங்க வருத்தமா வெளிப்படுத்தினது பார்வதி நீங்க 1000 தடவை அடிச்சதுக்கு சமம். அது புரிஞ்சுக்கோங்கம்மா. அரைஞ்சிருந்தா நல்லா இருக்கும். எலெக்ஷனோட முடிவு எப்படி இருந்தாலும் அதை நீங்கள் வீட்டில் ரிஃப்ளெக்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க. அதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேம்மா. சரி ஆதி, நான் இனிமே பார்வதி விஷயமா எதுவுமே பேசல. போதுமா?
பார்வதிய நீ இன்னும் பழைய சமையல்காரியா நினைச்சு அதிகாரம் பண்ற. இப்போ ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட குட்வில் அம்பாசிடர். வாங்க மாமா. அம்மா அப்படி நடந்துக்குவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இனிமேல் இந்த மாதிரி எதுவும் நடக்காது. நீ நடந்ததெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத. நான் கொஞ்சம் கவனமா சமைச்சிருக்கணும். கவனக்குறைவா இருந்தது என்னோட தப்பு தான் மாமா. நீ கவனக்குறைவாக இருந்தது அவ்வளோ பெரிய தப்புலாம் இல்லை. அதுக்காக அம்மா அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் நீ எலெக்ஷனில் ஜெயிச்சது தான். அந்த கோவத்தை அவங்களால வெளிக்காட்ட முடியாமல் தான் சித்தியோட சேர்ந்துக்கிட்டு உன்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க. அம்மா எப்பவும் போல என் மேல கோவப்பட்டு என்னை திட்டிருந்தாலும் இல்லை என்னை அடிச்சிருந்தாலும் கூட நான் இப்படி வேதனைப்பட்டிருக்க மாட்டேன் மாமா. எப்பவும் இல்லாம இன்னைக்கு என்ன குத்தி காட்டி பேசினது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு மாமா. அம்மாவோட இந்த மாற்றம் கூட ஓரளவுக்கு நல்லது தான் நினைக்கிறேன். என்ன மாமா சொல்றீங்க? எப்பவும் உன்கிட்ட நேரடியாக கோவத்தை காட்டுற அம்மாவுக்கு இப்போ அப்படி நடந்துக்கிறதுக்கு அவங்க மனசில் ஏதோ ஒரு தயக்கம் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் இப்படி குத்தி காட்டி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்கிட்ட அம்மாவுக்கு எல்லா உரிமையும் இருக்கும்போது எதுக்காக மாமா அவங்க தயங்கணும்? நான் எப்பவும் அவங்க சமையல்காரி தானே. இல்லை, அம்மா மனசில் இப்போ நீ சமையல்காரி பார்வதி இல்லை. அப்படி அவங்க ஒன்று நினச்சிருந்தா கண்டிப்பாக உங்ககிட்ட பழைய மாதிரி தான் நடந்திருப்பாங்க. இப்போ நீ அம்மா மனசில் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்க. இந்த மாற்றத்தை தான் நான் அம்மா கிட்ட எதிர்பார்த்தேன். என்ன மாமா சொல்றீங்க? இதனால அம்மா மனசுல இருந்து நான் விலகி போயிட மாட்டேனா? நீ வேலைக்கு போக மாட்ட. உன்னை பற்றி அம்மா மனசில் இருக்கிற வேலைக்காரி இமேஜ் தான் விலகும். அம்மாவோட இந்த மாற்றம் அவங்களோட மனசில் உன்னை பற்றின மதிப்பு அதிகப்படுத்தியிருக்கும். அதனால நம்ம விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லும்போது அம்மாவுக்கு மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் வர வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். நீ மனசை போட்டு குழப்பிக்காம பொறுமையாரு. கூடி சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். ம், சரிங்க மாமா. இது நீ சிரிச்சிட்டே சொன்னா நல்லா இருக்கும்ல. சரி இருங்க மாமா, நான் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். நானும் வரேன். எங்க? தனியாக டீ போட போறல, ஹெல்ப்புக்கு நானும் வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நல்ல புள்ளையா இங்கேயே உட்காந்துருங்க. நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். பார்வதி. மாமா. ஆமா, முதல் நாள் மீட்டிங் எப்படி போச்சு? நான் அதை தான் கேட்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. எல்லாம் நல்லபடியா தான் போச்சு. கொஞ்சம் இருங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வந்து விவரமா சொல்றேன். எத்தனையோ தடவை முயற்சி பண்ணியும் இன்னும் மித்ரா தவற விட்டு அந்த பென் டிரைவை கண்டுபிடிக்கவே முடியலையே. இன்னைக்கு எப்படியாவது அந்த பென் டிரைவை தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த பென் டிரைவ் எங்க தான் போயிருக்கோம்? ஒருவேளை கட்டில போயிருக்குமோ? பாத்துருவோம்.
வெற்றி கட்டில் கடையில தான் இருக்கு. இன்னைக்கு இதை எப்படியாவது எடுத்து மாமா கையில கொடுத்துருந்தேன். மித்ரா பத்தின ஆதாரத்தை நந்தினி கிடைக்க விடாம பண்ணிட்டாளேன்னு மாமா ரொம்ப வருத்தப்பட்டாரு. இப்போ கிடைச்சிருச்சு. இத மாமா கிட்ட கொடுத்து மித்ரா ஒரு வழி பண்ணிடுவோம். மாமா மாமா ஓய், என்ன இவ்வளவு சந்தோஷமா வர? என்ன விஷயம்? விஷயம் என்னன்னு சொன்னா இந்த மாதிரி நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. என்ன விஷயம் முதல்ல சொல்லு. நான் கும்பிட்ட சாமி என்னை கைவிடல மாமா. இனிமே நீங்களும் மித்ராவை பத்தின ஆதாரத்தை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்ல மாமா. உன் சந்தோஷத்தை பார்த்தா மித்ரா பத்தின ஆதாரம் ஏதோ ஒன்று கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா மாமா, அம்மா ரூம்ல மித்ரா தவற விட்ட அவளோட பென்டிரைவ் இப்போ என் கையில கிடைச்சிருச்சு. இதோ. ஏய் சூப்பர். இவ்வளோ சீக்கிரம் இந்த ஆதாரம் கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆமா, இது எங்க இருந்துச்சு? இன்னைக்கு எப்படியாவது பென்டிரைவை தேடி கண்டுபிடிச்சிடணும்னு அம்மாவோட ரூம்ல நல்லா தேடி பார்த்தேன். அப்போ அம்மாவோட கட்டில் கடையில இந்த பென்டிரைவ் கிடைச்சது மாமா. கட்டில் கடையில் இருந்த பென் டிரைவ்ன்ற இவ்வளோ க்ளீனாக இருக்கேன். கட்டில் கடையில இருந்து எடுக்கும் போது தூசு படிஞ்சு குப்பையா தான் இருந்துச்சு மாமா. நான் தான் நல்லா தொடச்சு சுத்தம் பண்ணேன். நமக்கு தேவையான ஆதாரம் கண்டிப்பாக இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்ப்போம். என்னாச்சு மாமா? ரீட் ஆக மாட்டேங்குது. ஓ, என்னாச்சு மாமா? வெயிட் பண்ணு பார்ப்போம். என்ன மாமா, வேலை செய்யலையா? தரையில் ரொம்ப நாளாக இருந்திருக்குல்ல, டஸ்ட் எல்லாம் போய் ஒர்க் ஆக மாட்டேங்குது. பென்டிரைவ் கிடைச்சும் நமக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சே மாமா. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இந்த பென்ட்ரைவில் இருக்கிறத ரெக்கவர் பண்ணிடலாம். அதுக்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்க. நான் உங்ககிட்ட கொடுத்து சரி பண்ணிடுறேன். பென்டிரைவ் கையில கிடைச்சதும் மித்ராவோட ஆதாரமே கையில கிடைச்ச மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு மாமா. இப்போ ரொம்ப ஏமாற்றமா இருக்கு. கவலைப்படாத, கண்டிப்பாக இதில் எதனா ஆதாரம் இருக்கும். இந்த பென்ட்ரைவில் இருக்கிற டேட்டாவை ரெக்கவர் பண்ணி இதில் இருக்க ஆதாரம் எல்லாமே எடுத்துடலாம். நீ இவ்வளோ பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்க. நான் உனக்கு எதனா கிஃப்ட் கொடுக்கணுமே, என்ன கொடுக்கலாம்? எனக்கு gift எல்லாம் எதுவும் வேண்டாம் மாமா. நீ வேண்டாம்னு சொன்னா நான் விட்டுருவேனா? நான் உனக்கு இப்போ கிஃப்ட் கொடுத்தே ஆகணும். மாமா, நீங்க gift கொடுக்கணும்னு பிடிவாதம் பிடிக்கிறத பார்த்தா நீங்க என்ன gift கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் கிளம்புறேன். பார்வதி நில்லு, கிஃப்ட்டை வாங்கிட்டு போ. உங்க பிறந்த நாள் அன்னைக்கு மொத்தமா வாங்கிக்கிறேன். அது வரைக்கும் பத்திரமா வச்சுக்கோங்க.